என் அபூர்வாவோட வளர்ப்பையே குறை சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஆளாயிட்டியா நீ? அது இல்லங்க, நான் சொல்றது கொஞ்சம். வாய மூடு. நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். இப்ப நம்ம வளர்ப்ப பத்தி இல்ல, முதல்ல பிறப்ப பத்தி தான் பேசி ஆகணும். உன்னோட பிறப்புல தான் ஏதோ குறை இருக்கு கேபி. வேண்டாம். ப்ளீஸ் வேண்டாம். நீங்க எல்லாம் மீறி பேசுறீங்க மச்சான். நான் எல்லாம் மீறி போறேனா? விருப்பம் இல்லாமலேயே உன்னோட மகன் செரி என் பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினான். விருப்பப்பட்டான்னு சொல்லி உன்னோட முதல் கல்யாணத்தை சொல்லாம மறைச்சிட்டு நீ என்னோட தங்கச்சி கழுத்துல தாலியை கட்டின. நீங்க 2 பேரும் என் குடும்பத்துக்கு துரோகம் தான் பண்ணிருக்கீங்க. இது பிறப்போட குறை இல்லனா வேற என்னன்னு சொல்றது? என் 2வது கல்யாணத்துக்கு பின்னாடி யார் இருக்காங்க? யாரோட சுயநலத்துக்காக நடந்துச்சுன்னு சொன்னாலும் நம்ப முடியாத அளவுக்கு நீங்க அவங்களை கண்மூடித்தனமா நம்புறீங்க. கேபி, நீ என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிட்டு வந்த நாள் அன்னைக்கு நான் என் சோபா சந்திரா இறந்துட்டாங்கிற சோகத்துல இருந்தேன். இல்லனா அன்னைக்கே அப்பவே உன்னை கொன்னு போட்டிருப்பேன். கொன்னு போட்டிருக்கணும்பா. நீங்க அன்னைக்கே மாமாவை கொல்ல முயற்சி பண்ணிருந்திருக்கணும். அந்த சாவு பயத்திலையாவது மாமா உங்களுக்கு உண்மையை சொல்றதுக்கு முயற்சி பண்ணிருப்பாரு. அம்மா சாவு எதிர்பாராம நடந்த விபத்துனால நடந்ததில்ல, யாரோ ஒருத்தர் அவங்கள கொன்னாங்கன்னு அப்பவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரியலனா என்ன? இப்ப எனக்கு தெரிஞ்சிருச்சே. அம்மாவை யார் கொலை பண்ணாங்கன்னு எனக்கு தெரியும். என்னம்மா இது? அங்க சுத்தி இங்க சுத்தி உன் கழுத்துக்கு கயிறு வருது. அப்பா தெரியுமா? உண்மையிலே உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியும். என் சோபாவை கொன்னது ஒரு பொம்பளை.